ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் 12th ஸ்டேட் போர்டுக்காக. ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், சாப்டர் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் மீட்டம் எக்ஸாம் டைமில் சாப்டர் 6 ரே ஆப்டிக்ஸ், சாப்டர் 7 வேவ் ஆப்டிக்ஸ், சாப்டர் 8 டூயல் நேச்சர் 3 லெசன்ஸோட 5 மார்க் கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி 6, 7, 8 ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ், டூயல் நேச்சரோட 2 மார்க் 3 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃபன் பப்ளிக்லேயும் சரி ரிவிஷன்லேயும் சரி ஹாஃபலி இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் கேட்ட 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணி ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கேன். என்னோடய ப்ரெடிக்ஷன் கண்டிப்பாக 100% கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் கம்மியான 2 மார்க் 3 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நல்லா படித்து ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கொஷின்ஸை நல்லா படித்து எழுதி பாருங்கள். ஸோ கம்மிங் டு சாப்டர் 6 ரே ஆப்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் கொஷின்ஸ். Why does sky appear blue? What is the power of a lens? Give its unit. Why do clouds appear white? Why do stars twinkle? Define power factor. How are rainbows formed? Define paraxial rays and marginal rays. Define dispersive power. What is Snell's window? ஸோ இதில் நிறைய ரீசனிங் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. Why does sky appear blue-ஆக இருக்கட்டும், Why do clouds appear white? Why do stars twinkle? இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரீசனிங் கொஷின் கண்டிப்பாக 1ஆவது கேட்பாங்க. அதே மாதிரி டிஃபைன் கேட்பாங்க, லாலேருந்து 1 கேட்பாங்க, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டிபின்னு சொல்கிற அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க, வாட் கொஷின் ஒன்று கேட்பாங்க, யூசஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கேட்பாங்க. ஸோ இதில் நிறைய ரீசனிங் கொஷின் 2 மார்க்கில் இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க. சாப்டர் 6 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ஆப்டிக்கல் பாத், ரைட் டவுன் த ஈக்குவேஷன் ஃபார் ஆப்டிக்கல் பாத் அண்ட் மென்ஷன் வாட் ஈச் டேர்ம்ஸ் ரெப்ரசன்ட், derive the relationship between F and R for spherical mirror, what are critical angle and total internal reflection, give the conditions for total internal reflection, obtain the equation for apparent depth, explain focal length of lenses in contact, state Rayleigh scattering law, what is the reason for reddish appearance of sky during sunrise and sunset. இந்த கொஷினில் அந்த வாட் இஸ் த ரீசன் ஃபார் ரெட்டிஷ் அப்பியரன்ஸ் அது மட்டும் தனியாக கேட்கலாம், இல்லை ஸ்டேட் Rayleigh scattering law மட்டும் 2 மார்க்கில் கேட்கலாம். ரைட் அ நோட் ஆன் மிரேஜ், லிஸ்ட் அவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இமேஜ் ஃபார்ம்ட் இன் அ பிளேன் மிரர். இந்த கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. derive the equation for lateral displacement of light passing through a glass slab. கம்மிங் டு சாப்டர் 7 கொஷின்ஸ் தான் இருக்குது. வாட் இஸ் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட், வாட் இஸ் வேவ் ஃப்ரண்ட், ஸ்டேட் ஹைஜன்ஸ் பிரின்சிபல், கிவ் தி டெஃபினிஷன் ஃபார் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அக்கார்டிங் டு குவாண்டம் கான்செப்ட் அண்ட் இட்ஸ் யூனிட், 2 independent monochromatic sources cannot act as a coherent sources. Why? இந்த கொஷினை ரொம்ப இம்பார்ட்டண்ட், அடிக்கடி கேட்டிருக்காங்க. What are the 4 techniques for obtaining polarized light? What are the conditions of obtaining clear and broad interference fringes? ஸோ மொத்தமே 7 2 மார்க் கொஷின்ஸ் தான் இருக்குது 7th லெசனில், நல்லா படிச்சுக்கோங்க. 3 மார்க் கொஷின் 7th லெசன் பொறுத்த வரைக்கும் டிபிஸ் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு டிபி இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன், யூசஸ் ஆஃப் போலரைட்ஸ், நிக்கோல் ப்ரிசம் பற்றி கேட்டிருக்காங்க, ப்ரூஸ்டர்ஸ் லா, அப்புறம் இன்னொரு டிபி போலரைஸ்ட் லைட் அண்ட் அன்போலரைஸ்டு லைட், அப்டைன் த ஈக்குவேஷன் ஃபார் ஃப்ரென்ஸ்னல் டிஸ்டன்ஸ், இன்னொரு டிபி இருக்குது ஃப்ரென்ஸ்னல் அண்ட் ஃப்ரானஃபர் டைஃப்ராக்ஷன், எக்ஸ்பிளைன் பைல் ஆஃப் பிளேட்ஸ். இந்த கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தென் ஸ்டேட் அண்ட் அப்டைன் மேலூஸ் லா, ப்ரூவ் லா ஆஃப் ரெஃப்ராக்ஷன் யூஸிங் ஹைஜன்ஸ் பிரின்சிபல். ஸோ 3 மார்க் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய டிபிஸ் இருக்குது, நல்லா படித்து எழுதி பார்த்துக்கோங்க. சாப்டர் 8ல் ரொம்ப கம்மியான 2 மார்க் கொஷின்ஸ் தான் இருக்குது. வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ், டிஃபைன் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் அ மெட்டல், கிவ் இட்ஸ் யூனிட். இதுக்கு ஒர்க் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா கண்டிப்பாக எழுதணும். how will you define threshold frequency, give any 2 applications of X-rays. இந்த applications of X-rays காமனாக கேட்டிருக்காங்க. பர்டிகுலராக give any 2 மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் கேட்கலாம், இல்லை இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி பர்டிகுலராகவும் கேட்கலாம். இது வந்து இன்டீரியர் கொஷின், படிச்சுக்கோங்க நல்லா. மென்ஷன் எனி 2 features of X-ray spectra not explained by classical electromagnetic theory. What is Bremsstrahlung? Define cutoff potential. சாப்டர் 8 3 மார்க் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் give the construction and working of photoemissive cell. இது வந்து புக்கில் உங்களுக்கு லாங் ஆன்சரில் இருக்கும், பட் கண்டிப்பாக 3 மார்க்ஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் 4 லாஸ் இருக்குது, புக்கில் உங்களுக்கு லாங் ஆன்சரில் கொடுத்துருப்பாங்க, பட் 3 மார்க்கில் தான் கேட்பாங்க. சம்டைம்ஸ் 2 மார்க்கில் கேட்குறது கூட சான்சஸ் இருக்குது. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோட்டான்ஸும் லாங் ஆன்சரில் இருக்குது, பட் 3 மார்க் 2 மார்க்கில் கேட்பாங்க.
2 மார்க்கில் கேட்டாங்கன்னா 2-3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா மினிமம் 4 to 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. Derive Dewey and Hunt formula for continuous X-rays. Briefly explain principle and working of electron microscope. இந்த கொஷின் 5 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம். Then why electrons are preferred in microscope instead of X-rays. ஸோ இன்றைக்கி நான் 6, 7, 8 இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஷின் சொல்லியிருக்கேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் 6, 7, 8 இருக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் வால்யூம் நல்லா படிச்சிருப்பீங்க, செகண்ட் வால்யூம் கொஞ்சம் லேக்கிங்காக இருப்பீங்க. ஸோ செகண்ட் வால்யூமில் நான் சொன்ன இந்த எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் நல்லா படிச்சுட்டு நீங்கள் வேணால் ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பரில் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு ப்ரீவியஸ் ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பர் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வந்திருக்கும். அதனால் நீங்கள் நம்பி ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை ஹாஃப் இயர்லியில் நீங்கள் இதே கொஷின்ஸ் வந்திருந்ததுன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். உங்களுக்குமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு வே. ஸோ இந்த எல்லா 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸையும் நல்லா படித்து எழுதி பாருங்கள். 2 மார்க் கொஷின்ஸ் பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதுங்க. மினிமம் 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. 3 மார்க் கொஷின்ஸ் மினிமம் 4 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. டிபிலாம் மொத்தமாக எழுதி வச்சுட்டு படிங்க. அதே மாதிரி நிறையா லாஸ் இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஹைஜென்ஸ் பிரின்சிபலு, ப்ரூஸ்டர்ஸ் லா, அந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அந்த லாஸ் எல்லாத்தையும் நல்லா எழுதி பாருங்கள். எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ஃபார்முலாஸ் வர்றது, ஒர்க் ஃபங்க்ஷனுக்கெலாம் ஃபார்முலாவோட எழுதுங்க. ரீசனிங் கொஷின்ஸ் எல்லாம் தனியாக எழுதி வச்சுட்டு நல்லா படிங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிங்கனாலே ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். என்னோடய அப்கமிங் வீடியோவில் ஃபஸ்ட் வால்யூமில் 3, 4, 5 செகண்ட் வால்யூமில் 9, 10 அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ண போகிறேன். இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் 2 யூனிட்டில் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.